அப்பாவும் மகளும் காரில் போகும் மலைப்பாதை பயணம் அது. ஆங்காங்கே காரை அப்புறப்படுத்தி நிறுத்தும் இட வசதியும் பக்கவாட்டிலே உண்டு. மேலேறி போய் கொண்டிருக்கும் போது புயல் காற்று வீச ஆரம்பித்தது. காரோட்டி கொண்டிருந்த மகள் கேட்டால், அப்பா புயல் காற்று ஆரம்பமாகிவிட்டது, காரை அப்புறம் நிறுத்தலாமா, அப்புறப்படுத்தி நிறுத்தலாமா? அப்பா சொன்னார், வேண்டாம், தொடர்ந்து போ. காற்றை கிழித்து கொண்டு போய் கொண்டிருந்த போது பல கார்கள் ஆங்காங்கே நிறுத்தி காத்திருப்பது கண்டு மேலும் கேட்டாள் மகள், இப்போதாவது பக்கவாட்டிலே காரை நிறுத்தி வைத்துக் கொள்ளலாமா, காத்திருக்கலாமா? அப்பா சொன்னார், வேண்டாம், தொடர்ந்து போ. சிரமத்தோடு போகும்போது 18 சக்கர சரக்கு கனரக லாரி ஒன்று பக்கவாட்டிலே நிறுத்தி வைத்திருப்பதை கண்டும் புயல் வேகம் கூடியிருப்பது கண்டும் மகள் கேட்டால், அப்பா இதுக்கு மேல ரிஸ்க், நிறுத்தலாமா? அப்பா சொன்னார், வேண்டாம், முனைந்து போ, முன்னேறி போ. முனைந்து காரை ஓட்டி சென்ற போது புயலின் வேகம் மணலோடு சுற்றி சுழற்றி அடித்து கொடூரமாகி கொண்டிருக்க, இப்போதாவது காரை நிறுத்தலாமா என்று மகள் கேட்க, வேண்டாம், நிறுத்தாதே, தொடர்ந்து முன்னேறி கொண்டு போ. தொடர்ந்து முன்னேறி காரை மகள் ஓட்டிய போது கொஞ்ச நேரத்திலே புயல் மெல்ல மெல்ல குறைய ஆரம்பித்தது. கொஞ்சம் கொஞ்சமாக சாலை தெளிவாக தெரிய ஆரம்பித்தது. இப்போது சீராக ஓடிக்கொண்டிருந்தது கார். அப்பா சொன்னார், இப்போது காரை அப்புறமாய் நிறுத்து, அப்புறப்படுத்தி நிறுத்து. நிறுத்த வேண்டிய இடத்தில் நிறுத்த வேண்டிய நேரத்தில் நிறுத்தாமல் ஏனப்பா இப்பொழுது நிறுத்த வேண்டும்? முனகியபடியே காரை அப்புறப்படுத்தி நிறுத்தினாள் மகள். இருவரும் இறங்கியவுடன் அப்பா சொன்னார், பின்னால் திரும்பி பார், அதோ மலைப்பாதையில் நிறுத்தப்பட்டிருக்கும் அத்தனை வாகனங்களும் இன்னும் புயல் காற்றுக்குள் கிடப்பதை பார். நீ தொடர்ந்து முன்னேறி முனைந்தாய், புயலை கடந்தாய். பயண புயல் பாதையில் கனரக வாகனமே கைவிட்டு நின்று விட்டாலும் கலக்கத்தை கைவிடு, கலங்காமல் முன்னேறு. முன்னேறுபவருக்கு முன்னே முனைந்து இருப்பார் கடவுள். எத்தனை புயல்களை நீ சமாளித்து கடந்தாய் என்பதை பற்றி உலகத்திற்கு கவலை இல்லை. கப்பலை கவனமாக கரை சேர்த்தாயா என்பது மட்டுமே அவர்களுக்கு கவலை. கடந்து வந்த பாதைகளை தவறாக பார்க்காமல் பாடமாக பார்த்தால் நடக்கவிருக்கும் பாதை அற்புதமாக மாறும். கோபத்தில் காக்கப்படும் அமைதி புயலுக்கும் முன் வரும் அமைதியை விட வலியது. கோபமும் புயலும் ஒரே மாதிரிதான். அடங்கிய பிறகுதான் தெரியும் அடைந்த இழப்புகள் எவ்வளவு என்று. கஷ்டப்படாமல் பயணித்தேன் என்பதை விட கஷ்டப்படுத்தாமல் பயணித்தேன் என்பதில் தானே பெருமை. ஆலமரம் புளிய மரம் புயல் வேகத்தை குறைக்கும், அரச மரம் அதிக ஆக்சிஜனை உற்பத்தி செய்யும், வேப்ப மரம் விஷக்காற்றை முறிக்கும், பனை மரம் நிலத்தடி நீரை பாதுகாக்கும், மனித இனம் இவற்றையெல்லாம் வெட்டும், அழிக்கும். கடந்து போன பயண பாதை நிமிடங்களை விலைக்கு வாங்கி அனுபவிக்க முடிகின்ற அளவுக்கு இந்த உலகில் யாரும் பணக்காரர் கிடையாது. முன்னேறும் சந்தர்ப்பங்கள் தாமாக வருவதில்லை, அவை உருவாக்கப்படுகின்றன. நெருப்பு தங்கத்தை புடமிடுகிறது, புயல் பூமியை புடமிடுகிறது, துன்பம் உன்னை புடமிடுகிறது. நினைவிருக்கட்டும் கதைகள் 1000 கண்மணிகளே, இந்த அவசரகதி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பயண பாதையில் ஆணையிட்டு வழி நடத்த ஆண்டவரும் தேவை, மறவாதே.